السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், சமீபத்தில் காஷ்மீர் பள்ளத்தாக்குக்கு சுற்றுலாவுக்கு சென்ற 26 பேர்கள் 3 தீவிரவாதிகளால் அநியாயமாக சுட்டு கொல்லப்பட்டு அந்த குடும்பம் கண்ணீரிலே கதறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நாம் திறக்கக்கூடிய எல்லா தளங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். இதை வச்சு அரசியல் வேற, நம்முடைய ஒன்றிய அரசு இதை வைத்து அரசியல் நடத்தி கொண்டும் சில பேர் இருக்கிறார். அது சம்பந்தமான செய்தி தொகுப்பு நாம் ஒவ்வொருத்தரும் தெரிய வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு செய்தியாக, வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்த பிரதமர் கூட இந்த செய்தி கேள்விப்பட்டு உடனே நாடு திரும்பிவிட்டார். ஆக பல்வேறு அரசியல் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நடுநிலையான சில பேர்கள் நடுநிலையாக விவாதம் செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல தீவிரவாதிகளுக்கு என்ன தண்டனை அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தீவிரவாதின்னா யார்? குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வன்முறை செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், ஆண்டவனோடு மோதலில் இறங்கக்கூடியவர்கள், மக்கள் மத்தியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்கள். குழப்பம்னா பல்வேறு குழப்பங்கள், துப்பாக்கி சூடு நடத்துறது. பழைய காலத்துல ஒரு சமயம், கொஞ்ச காலத்துக்கு முந்தைய நியூசிலாந்துல பள்ளியாசில தொழுதுட்டு உட்கிட்டவங்களை போய் ஒருத்தன் உள்ள போய் நுழைஞ்சு அவ்வளவு வரை சுட்டு தள்ளனா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முந்தைய சின்ன பிள்ளையில இருந்து எல்லாரும் பள்ளியாசில இருந்திருந்தவங்கள அவன் போகக்கூடிய அவன் துப்பாக்கி எடுத்து உள்ள நுழையிருந்து அந்த பள்ளியாசில் அப்படி சுருண்டு கடந்ததை நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த நிகழ்ச்சி அதாவது கொடுமையான நிகழ்ச்சி. உலகத்திலே இந்த மாதிரி தீவிர செயல்களில் முதல்ல ஈடுபட்டது யாருன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யூதர்கள் தான் முதல்ல அந்த காரியத்தை செய்யறான். இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி அந்த பாலஸ்தீனத்தை அடிக்கிறானா இல்லையா? பச்சை பிள்ளைகளையும் கூட பார்க்காம கொடுமையான முறையில எப்படி தாக்குதல் நடத்துறானா இல்லையா? இந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன கஃபரூ பி ஆயாத்தில்லா, அல்லாஹுவை நிராகரிக்க கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மறுக்கக்கூடியவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யூதர்களை பத்தி சொல்றான். நான் நேற்று முந்தினது தான் தப்சீரே நடத்தினேன் மதரசாவில். என்னுடைய மதரசாவில் நான் தான் தப்சீரே இந்த ஆயத்துக்கு விளக்க நடத்திட்டு இருந்தேன். இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த யூதர்கள் அப்படின்னு சொன்னா, யக்துலூன நபியீன பிகைர் ஹக், நபிமார்களை படுகொலை செய்தார். உலகத்திலேயே தூய்மைவாதிகளில் நம்பர் 1 மக்கள் யாருன்னா நபிமார்கள் தான். அவங்க தான் இந்த உலகத்துல சீர்திருத்தம் செய்ய வந்தவங்க. தூக்குல போடுறது, அதாவது துப்பாக்கியால சொல்றது, இதெல்லாம் யாரு செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு வன்முறையில் ஒரு என்கவுண்டர்ன்னு சொல்றாங்க. ஏதாவது வன்முறையை செய்யலாம். அன்னைக்கு அப்படித்தான் சில திருடர்கள் ஒரு புதலுக்குள் பதுங்கி போலீஸ்காரர்கள் போனா, உள்ள இருந்து ஒருத்தன் அருவாளோடு தாக்க வந்த உடனே தன்னை வெட்டுப்பட்டு சில போலீஸ்காரர்கள் தற்காப்புக்காக சுட்டு கொண்டார். என்கவுண்டர்ன்னு சொல்லுவான். தீவிரவாத, அதாவது போலீஸ்காரர்கள் தன்னை பாதுகாப்பதற்காக சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், நபிமார்களை கொலை பண்ணாங்க அந்த யூதர்கள். யாம்பா போய் நபிமார்களை போய் கொலை பண்றீங்க? இவங்க எல்லாம் கொலை பண்ண வேண்டியவங்களா?
ஏன்பா அந்த உலகத்துல சீர்திருத்தம் செய்ததுக்காகவே அல்லாவால் அனுப்பப்பட்டவங்களை போய் கொள்றீங்களப்பா அப்படின்னு சொல்லி நியாயம் பேச போனாங்களா இல்லையா? அந்த பேச போனவங்களையும் கொலை பண்ணான். அல்லாஹ் சொல்றான், மக்கள் பத்தியில போய் நேர்மையா பேச போனாங்கல்ல அவங்களையும் கொலை பண்ணான். அதுக்கடுத்து பின்னால சொல்றான், இவங்களுக்கு என்ன உண்டு, கேவலமான தண்டனைகள் இவங்களுக்கு உண்டு அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டான். அது எப்போ உண்டு? என்னைக்கும் உண்டு, ஒரு நாளை உண்டு. சரி, எத்தனை நபிமார்களை கொன்னான்? 43 பேரை கொன்னான் ஒரே நாள்ல. நேற்று 26 பேரத்துக்கு அந்த சுற்றுலா போனவங்களை கொண்டானா இல்லையா? அதே மாதிரி நபிமார்களை ஒரே இடத்துல வச்சு ஒரே நாள்ல எத்தனை பேரை கொண்டான்? 43 பேரை கொண்டான். இந்த 43 பேர் படுகொலை பண்றீங்களாப்பான்னு கேட்க போன 170 பேர், அந்த 170 பேரையும் வெட்டி கொண்டான். யூதர்கள் எத்தனை பேரை வெட்டி கொண்டா? 43 நபிமார்களையும் கொண்டான். ஏன்பா நபிமார்களை போய் வெட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்க போன 170 அந்த நேர்மையானவர்களை போய் என்ன செய்தான்? நல்ல விளைஞங்க. அன்னைக்கு ஒரு இந்த காஷ்மீருடைய இந்த படுகொலை தீவிர உள்ள அந்த தீவிரவாதிகளால் நடந்த தாக்குதல்ல பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு வீடியோல ஒரு பிஜேபியினுடைய ஒரு வட்டத்தில் உள்ள ஒரு தலைவர் சொல்றான், அந்த ஒரு பொம்பளையிட சொல்றான், நீ சொல்லு, இந்த செய்தியை பேட்டி கொடு, அவன் தீவிரவாதி எப்படி கொண்டான்னா, நீ முஸ்லீமா, நீ முஸ்லீமா, நீ இந்தான் கேட்டு இந்துன்னவன கொண்டான் அப்படின்னு பேட்டி கொடுங்கிறான். எப்படி பேட்டி கொடுக்க சொல்றான்? இப்படியே பேட்டி கொடு, இந்துனாலதான் அவன் என்ன செய்யறான், கொண்டான். அவன் வந்தது முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சித்தரிக்கிறதுக்காக வேண்டி. ஆனா நடந்தது அப்படி கிடையாது. கொல்லப்பட்டதுல ஒரு முஸ்லீம் உண்டு. குதிரை அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்குல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெரினா பீச், இப்ப உள்ள காயில் படத்துல கூட அன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்த ஒரு ஆள் குதிரையை வச்சு அங்க இருக்கிற ஆளை சின்ன பிள்ளைகளை ஏத்தி விட்டு 100 ரூபாய் வாங்கிட்டு இருந்தார். எங்க காயில் பட்டத்துலங்க எவ்வளவு போய் கேட்டா 100 ரூபாய், பச்சை பிள்ளைய வச்சு ஒரு ரவுண்டு. அப்ப ஒரு முஸ்லீம் ஏதோ அன்றான வருமானத்துக்காக சுற்றுலா வரக்கூடியவங்கள வச்சு ஏதாவது வருமானத்துக்காக வேண்டி ஒரு குதிரையை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அன்னைக்குள்ள பொழப்பு பாக்குறதுக்காக ஒரு இஸ்லாமிய பையன், ஒரு இளைஞன் அங்க நின்றுட்டு இருக்கான். அந்த பையன் போய் தடுக்க போயிருக்கான். ஏன்பா இருக்கிற இந்த ஆட்களை எல்லாம் சுட்டு தள்ளுறியப்பா அப்படின்னு கேட்க போனதுக்கு அந்த பையனையும் சுட்டு தள்ளிட்டான். யாரு? அந்த தாய் கதறா. இந்த ஜனாசாவை அந்த ஊர்வலத்தை அதையும் காட்சி காட்டப்படுது. ஒரு முஸ்லீம் பையன் கொல்லப்பட்டிருக்கான், ஒரு இளைஞன். நமக்கு என்ன பொழப்பன், அந்த குதிரையை தப்பிச்சிருக்கலாம்ல அவன். நமக்கு எதுக்கு வம்புன்னு அநியாயமும் ஒருத்தங்க ஒரு இந்த கொள்றானா யாரை கொள்ள? ஒரு மனுஷன் மிருகம் தானே கொள்ளும். காட்டுக்குள்ள மிருகம் போனா மிருகம் நம்மள்கிட்ட போய் இறக்கத்தை காட்டுமா? அதனாலதான் ஆண்டவன் என்ன செய்தான், காடுகளை புள்ள மனுஷன் இல்லாத இடத்துல காடுகளை அல்ல மிருகத்தை அங்க வச்சான். பாருங்க, கொல்லப்பட்டது முஸ்லீம். இதுல வேதனையான விஷயம், கல்யாணம் ஆகி 7 நாள் ஹனிமூனுக்கு போன ஒரு ஃபேமிலி. அவர் கல்யாணம் ஆகி அப்பதான் தேனி இலவுக்கு போயிருக்கிறார், புருஷன் முஞ்சாதி போயிருக்கிறாங்க. அதுக்கு முந்தி ஆடி பாடி சந்தோஷமா இருந்த அதை கொல்லப்படும் முன் கொல்லப்பட்ட பின் இறுதி ஊர்வலத்தையும் காட்டுறான். அந்த மனைவி அந்த சவப்பெட்டியிலிருந்து ஜெய் ஹிந்துன்னு சொல்லிட்டு அந்த எப்படி ஜீரணிக்க முடியுமா? தன்னுடைய கணவன் 7 நாளைக்கு முந்தி இன்னைக்கு பணமா அந்த பெட்டிக்குள்ள முன்னால் நிக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயமான விஷயம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகருக்கு எதுக்கு கிளம்பி போனாங்க தெரியுமா? ஆட்சியை பிடிக்க போகல. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா என்னைக்கே கிளம்பி இருக்கலாம். எதுக்கு மக்கா வெற்றிக்கு வந்தாங்கன்னா, ஒரு தீவிரவாதி செயல் நடந்தது மக்காவாசிகள்கிட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு பாருங்க, எலெக்ஷனை முன்னிட்டு யாரெல்லாமோ யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க. அது மாதிரி ரசூல்லாவோடு ஒரு ஆள் கூட்டணி வச்சிருந்தாங்க மக்காவாசிகள்ல. ஏன்னா ஒரு குடும்பம் அந்த ரசூல்லாவோடு யார் கட்சியில, ரசூல்லாவுடைய கட்சியில யார் சேர்ந்து இருந்தாங்களோ அவங்கள மக்காவாசிகள் நைட்டா போய் என்ன செய்யிட்டான், படுகொலை பண்ணிட்டான். அவங்க எல்லாம் ரசூல்லாட்ட அழுதாங்க, நாயகமே நைட்டா தாக்கிட்டு போயிட்டான் மக்காவாசிகள், உங்களோட நாங்க சேர்ந்து இருக்குங்கிறக்காக உங்க மீது கோபத்துல எங்களையும் அடிச்சிட்டு போயிட்டான். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நியாயம் கேட்க போய் அந்த நாட்டையே கைப்பற்றினான். அநியாயத்தை தட்டு கேட்கிறது.
ஒரு இந்துனுடைய உயிரா இருந்தா என்ன, ஒரு இஸ்லாமியனுடைய உயிரா இருந்தா என்ன, முஸ்லிமுக்கு எல்லா உயிரும் உசுறுதான். ஆக ஒரு இந்து கொல்லப்பட்டார் என்பதற்காகவே நியாயம் கேட்க போய் தான் அந்த மக்கமா நகருடைய இந்த மக்காவில் இருந்து இந்த ஆட்சியில் இருக்க போய் தானே இந்த கொழுப்பு உங்களுக்குன்னு அந்த அவன் ஆட்சியே ரசூல்லா தன்னுடைய கையில கொண்டு வந்தாங்களா இல்லையா? இதுதான் மக்கமா நகர் வெற்றி. யார்ட்டையுமே கேளுங்க, இதுதான் வரல. நாட்டை கைப்பற்ற போல அநியாயமா கொல்லப்பட்ட சில இந்து மக்கள், ரசூல்லாவுடைய கட்சியில இணைஞ்சிருந்த சில இந்து மக்களுடைய உயிருக்கு நியாயம் கேட்க போய் நடந்ததுதான் மக்கமா நகர் வெற்றி. அன்னைக்கு பாக்குற ஒரு தளத்துல ஓடுது, உத்தரப்பிரதேசத்தை ஒரு கலவர பூமியாகவே ஆக்கிட்டான் அவன். பாருங்க, நோன்பு காலங்களில் அங்குள்ள பிறந்த முதலமைச்சர் சட்டம் போடுறான், நோன்பு காலங்களில் யாராவது பள்ளிவாசல் ரோட்ல தொழுதீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் பறிக்கப்படும், உங்கள் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும். இதே இப்படி பண்ணா இன்னொரு வீடியோ போடுறான், நடு ரோட்லயே பூஜை நடந்துகிட்டு இருக்கு, நடு ரோட்ல உட்கார்ந்து ரோட்டை டிராபிக் பண்ணி. பள்ளிக்கூடத்துல உத்தரப்பிரதேசத்துல நடந்த அட்டகாசங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த எப்படி அந்த பள்ளிவாசல்ல அந்த ஒரு பள்ளிவாசல்ல ஒரு 1.5 மணி நேரத்துல உடைச்சு எடுத்தானா இல்லையா பாபர் மசூதிய? 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல உடைச்சு தள்ளிட்டாங்களா இல்லைங்க, ராணுவத்தை உள்ள நெருங்க விடாத அளவுக்கு. அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல ஒருத்தன் தண்ணியை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலத்திக்கிட்டு டீச்சர்ஸ்கள் இருக்கிறாங்க, அங்க போய் நின்று பிள்ளைகளை அடிச்சு விரட்டும், பொம்பளை டீச்சர்ஸ்கள்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண ஒரு ஆளும் உள்ள வரல. ஒரு இதே உத்தரப்பிரதேசத்துல யார் தப்பு பண்ற உண்மையான தீவிரவாதி யார்? பள்ளிக்கூடத்துல போய் உட்கார்ந்துட்டு அரை நிர்வாணமா நின்றுகிட்டு பிள்ளைகளை விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸ்கள்கிட்ட தப்பா நடக்கக்கூடியவன் அவன் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஒரு நீங்க பாருங்க, வெள்ளிக்கிழமை எத்தனையோ ஒரு சர்ச்சுகள்ல ஜெபம் நடக்கும். ஒரு சர்ச்சில பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும் போது முதுகுக்கு பின்னால வரிசைய கம்புகளை மறைச்சிக்கிட்டு உள்ள போய் ரகலை பண்றதுக்காக நுழையிறாங்க. ஒரு திருவிழா வந்து விட்டால் பள்ளியாசல்ல வந்து கொடி கட்டுறான். நம்ம எல்லாம் 27 அன்னைக்கு கோயில்ல போய் பள்ளியாசல்ல போய் அங்க போய் நம்ம லைட் போடுறோம் இல்லையே? ஒரு விழா வந்தா எங்க போய் கொடி கட்டுவோம்? நாங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாருமே பள்ளிவாசல் உங்க பள்ளிவாசல் திறக்க கூடாது, பள்ளிவாசலையே மூடிடணும், வெள்ளிக்கிழமையா தொழக்கூடாது சட்டம் போட்டான். மைக்கே இருக்கக்கூடாது, நோம்புல சகர் பாங்கே கேட்க கூடாது. ஒரு ஆள் நின்று வெளியே நின்று என்ன செய்யறாரு, ஒரு அப்பா அந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முந்தி இப்படி மைக் இல்ல நேரத்துல சத்தம் போடுவாங்களா, அது மாதிரி சத்தம் போட்டு நிற்கிறார். சகர் நேரம் முடிய போகுது, எல்லாரும் சாப்பாடு நிறுத்துங்க அப்படிங்கிறார். வந்துச்சா இல்ல வீடியோ வந்துச்சா இல்லையாங்க? மைக்கே இருக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், எந்த சாமிகளையும் திட்டாதீங்கப்பாங்கிறான். அல்லாஹ் சொல்றவன் அல்லாஹ் சொல்றாங்க. சொல்றது யார்? கடவுள்களை திட்டாதே. எந்த கடவுள் உலகத்திலே கடவுள் என்றால் உலகத்திலே ஒருத்தன் என்று நாம் சொல்றோமோ அந்த கடவுளே சொல்றான், கடவுளை திட்டாத. வலா தசுப்புல்லதீன் யதுஊன மின் தூனில்லாஹ். நம்முடைய வேதம், நம்முடைய வேதத்தை விட ஒரு மத ஒற்றுமையை சொல்லக்கூடிய மார்க்கம் எதுவுமே கிடையாது. நீ சொல்ல போனா திருப்பதி கோயில்ல 1000 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. திருப்பதி கோயில்ல எத்தனை வருஷத்துக்கு முந்தி உள்ளது? 1000 வருஷத்துக்கு மேல உள்ளது. ஆனா 800 ஆண்டு காலம் முகலாயர் இருந்த காலத்திலேயே கோயிலுக்கு அவங்களுக்கு எந்த விதமான எத்தனை கோயில் திப்பு சுல்தான் கட்டி கொடுத்தாரோ அத்தனை பள்ளியாசல் மாதிரி கோயிலும் கட்டி கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு ஒரு பேராசிரியர் சொல்றாரு, ஏதோ ஒரு கோயிலை சொல்லி அங்க திப்பு சுல்தானுடைய சிலையே வைக்கப்பட்டிருக்கான் கருவறையில. ஏன்னா அந்த கோயிலை கட்டி கொடுத்ததே யார் தான். ஆக யாருடைய மத வழிபாட்டிலையும் யாருமே இடைஞ்சல் பண்ணவே இல்லை. ஆக எந்த அளவுக்கு அட்டகாசங்கள் இவர்கள் கலவர பூமியாக உத்தரப்பிரதேச ஆக்கிற மாதிரி குஜராத்திலே 20,000 பெண்களை காணவில்லை, சின்ன பிள்ளை குமரி பிள்ளைகளை. எத்தனாயிரம் பிள்ளைகளை? இதே குஜராத்ல தான் கலவரம் பண்ணி வயிற்றுல உள்ள பிள்ளைகளை எல்லாம் குத்தி கிழிச்சாங்க. அதுல யாரெல்லாம் இப்ப முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரா இருக்கிற அவ்வளவு பேர் பேர்லயும் அன்னைக்கு கொலை வழக்கு இருந்தது. அதை தீர்ப்பளித்து ஆய்வு செய்து தீர்ப்பு கொடுத்தார். நீதிபதி படுகொலை செய்யப்பட்டார். அவருக்கா வாதிட்ட அதே நீதிபதி கேரளாவிலே இப்ப ஆளுநராக இருக்கிறார். எந்த அளவுக்கு பாருங்க. அநியாயக்கார அரசனுடைய ஆட்சி இருக்கு பாத்தீங்களா? அது இந்த நாட்டுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை.
அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான். அதாவது தீவிரவாதிகளுக்கு 3 தண்டனை அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு தண்டனை என்ன அப்படின்னா, இன்னமா ஜஸாஉல்லதீன யுஹாரிபூனல்லாஹ் வரசூலஹு வயஸாவுன ஃபில் அர்லி ஃபஸாதா, நாட்டிலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? அவனை படுகொலை பண்ணணும். இன்னைக்கு ஒரு ராணுவ வீரர் பேசுறாரு, ஏண்டா நீ காஷ்மீர்ல ஒரு 10 அடிக்கு ஒரு ராணுவம் நிற்கும். இந்தியாவுடைய மாநிலத்திலேயே அதிகமான ராணுவம் உள்ளது எதான், பாதுகாப்பு உள்ளது காஷ்மீர் தான். ஒரு 10 அடிக்கு ஒரு ராணுவம் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல எப்படியா 25 பேர் சுற்றுலா பயணி சுட்டுக் கொல்லப்பட்டான்? எங்கயா போனீங்க நீங்க? அப்படின்னா ஒரு ராணுவ வீரர் சொல்றாரு, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருதான்? உள்துறை அமைச்சரும் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசும் தான் காரணம். இவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாம் சொன்னால் பத்தாது, இவர்களை நீக்கி இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய செக் போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, காஷ்மீருடைய செக் போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, செக் போஸ்ட் திறந்து விட்டதே இவங்க தானா. எல்லாரும் அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள நுழைய முடியாதான். செக் போஸ்ட் இல்லாம யாரு காஷ்மீர் செக் போஸ்ட்ல அவள் யாரும் நுழைய முடியாது. இந்த மாதிரி வன்முறையாளர்கள் பிஜேபி காரர்களுக்கு தீவிரத்தோடக்கூடியவர்களுக்கு உள்ள அனுமதி கொடுத்தது, லைசன்ஸ் கொடுத்தது இவங்க தான். செக் போஸ்ட் நீ எப்படி திறக்காம எப்படி இந்த தீவிரவாதி உள்ள நுழைஞ்சான்? எப்படிங்க நுழைஞ்சான்? சாதாரணமா ஒரு மனிதன் கையில துப்பாக்கியோட உள்ளவனுக்கு உள்ள அனுமதி கொடுக்குமா? ஒரு கத்தி இருந்தா கூட ஒரு பிளேட்ல ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சு வெளியே இறக்கி போட்டுருவான். ஒரு பிளேடு ஒரு கத்தி இருந்தா கூட ஸ்கேன்ல என்ன செய்வான், உள்ள என்ன வச்சிருக்க, கத்தி வச்சிருக்கியா, என்ன கத்தி, ஆப்பிளா இருக்கிற கத்தியா இருந்தாலும் வெளியே எடுத்து வெளியே போடு, உள்ளனா உள்ள வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவான். அவன் தைரியமா துப்பாக்கி தூக்கி நடமாடுறான். அவன் பாருங்க எத்தனை குடும்பங்களை கண்ணீர் விட்டு ஒரு பெண் தன்னுடைய தகப்பனுடைய ஜனாசாவை பார்த்து கதறுது, பைத்தியம் பிடிச்சது போல தன் பிள்ளைங்க. சுற்றுலா போனவங்க ஒரு டாக்டர் தமிழ்நாட்டுக்கு படுகாயத்தோடு திரும்பி இருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் கூட ஆறுதல் படுத்தி நினைச்சிருப்போன்ல டெலிபோன்ல பேசி இருக்கிறார், செய்தி கூட நம்ம பார்த்தோம். ஆக தீவிர செயலில் ஈடுபடக்கூடியவனுக்கு நாடு கடத்தணும். முதல்ல அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு தூக்குத்தன்னை கொல்லணுங்கிறான்ல, அவ கத்தலு அவனை கொல்லணுங்கிறான்ல, அவ சொல்லபு அல்லது அவனுக்கு என்ன செய்யணும், அவனை தூக்கல போடணும். ஒண்ணு கத்தியால இருக்கணும், அல்லது தூக்கல கழுத்தை நினைச்சு அவனை தூக்க போடணும். ஆனா அல்லது மார்கை மாறுகால் எடுக்கணுங்கிற அல்லது என்ன யுகத்த ஐதீகும் அர்ஜுனும் இஹ்லாப், ஒரு கையை ஒரு காலை எடுத்துறணுங்கிறான்ல, அல்லது அல்லது நாடு கடத்தியணும், இந்த நாட்டிலே வைக்க கூடாது அப்படிங்கிறான்ல. ஆக 4 தண்டனை இந்த உலகத்திலே தீவிர சரி. இந்த ஆயத்து ஏன் இறங்குச்சுன்னு சொன்னா, மதீனாவுக்கு ஒரு 2 குடும்பம் வந்தது. மதீனாவுக்கு ரயிலு ரக்குவான் அப்படின்னு ஒரு 2 குடும்பம் வந்தது. புதுசா இஸ்லாத்துக்கு வந்தான். வந்து ரசூல்லாட்ட வந்து சொன்னா, நாங்க களிமா சொல்றோம் அப்படின்னு சொன்னான். சரி களிமா சொல்றாங்களான்னு வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை, எல்லாத்துக்கும் கை கால்லாம் வீங்கிடுச்சு. ஒத்து போவாம உடல் ஊருக்கு ஒத்து போவாம அவன் கை கால்லாம் வீங்கிருச்சு. கிராம அடிப்படையில அந்த காலத்து கிராமத்தினுடைய பழக்க அடிப்படையில ரசூல்லா சொன்னாங்க, ஜகாத் ஒட்டகங்கள் இருந்தது. அந்த ஜகாத் ஒட்டகங்களுக்கு மேய்ச்சிக்கிட்டு ஒரு மேய்ப்பாளர், ஒரு முஸ்லீம் எஸ்ஆர், அவர் பேர் எஸ்ஆர், அந்த சஹாபி பேர். அந்த சஹாபி உங்களா ஒப்படைச்சி, இந்த ஒட்டக பாலை குடிங்க, இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் குடிங்க. அதாவது இஸ்லாத்துல மருத்துவத்துல சொல்லுவாங்க, நஜீஸான பொருள் அல்ல மருந்து வைக்கல ரசூல்லா. அந்த கிராம அடிப்படையில் அந்த ஊருடைய வளம் கிராம பழக்கத்துல என்ன செய்தாங்களாம், அதை சாப்பிட சொன்னாங்க. அரபியர்களுடைய கிராம பழக்கம் ஏன்னா ரசூல்லாவே சொல்லியிருக்காங்க, அல்ல எதுல என்ன வைக்கல. அதனால இன்னைக்கு கோமியம் சொல்லி மாட்டு முத்திரத்துல குடிச்சா, நீ ஒரு டாக்டர், ஒரு பெரிய டாக்டரா இருக்கக்கூடிய ஏன்னா அந்த அம்மாவே சொல்லுது, சித்தால அதுக்கு சித்தா மருத்துவத்துல கோமியத்துல மருந்து இருக்கு. எவன்டா சொன்னா அதுல எவ்வளவு கிருமி இருக்காது, அதை போய் குடிக்கலாம். அதுக்கு ஆதாரம் என்னவா, மொராஜி தேசாய் மூத்திரத்தை குடிக்க சொன்னாருங்க. மொராஜி தேசாயான ஒரு பெரிய கடவுள் அவரு. இந்தியாவுடைய பிரதமர் மொராஜி தேசாய் என்ன சொன்னாராம், அவன் எம் மூத்திரத்தை நானே குடிக்கலாம், அது தப்பு இல்லை. அவர் சொன்னா உடனே எல்லாம் ஏத்துக்கிறதா? அவரை நபியா அல்ல ஞானியா? எந்த டாக்டரா சொல்லியிருக்கானா இது வரைக்கும் மூத்திரத்தை குடிக்கலான்ட்டு? எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நாட்டை குட்டிச்சவராக்கக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, வந்த உணவு புள்ள உடம்பு சரியான உடனே அந்த சஹாபிய படுகொலை பண்ணானோ. நன்றி கெட்ட பயலோ இவங்களுக்கு ரசூல்லா என்ன செய்தாங்க, உட்கார வச்சு நல்ல ஒட்டக பாளையம் கொடுத்தா அந்த ஆளை படுகொலை பண்ணிட்டு, சும்மா பண்ணலங்க, ஆளை கொன்ன பிறகு கண்ணை நோண்டி எடுத்தானுவ. இரும்பு கம்பிய நல்ல பழுக்க வச்சு அந்த சஹாபியினுடைய கண்ணை நோண்டி விட்டு அப்படியே நோண்டி சித்திரவதை பண்ணி ரொம்ப கொடுமையா அந்த ஆள் தண்ணின்னு கேட்கும்போது தண்ணி கொடுக்காம பாறையில கொண்டு போட்டானுவோம்.
இந்த மாதிரி கொடுமையான இதன் தீவிரவாதி. அன்னைக்கு இன்னைக்கு மூணு தீவிரவாதி வந்த மாதிரி அன்னைக்கு ஒரு 7-8 பேர் சேர்ந்து வந்தான். ரசூல்லா ஒட்டாத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். ரசூல்லாவுக்கு தகவல் கிடைச்ச உடனே பின்னால துரத்தி பிடிச்சாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரி அவன் கண்ணை இரும்ப பழுக்க வச்சு நல்ல நோண்டி அவன் 8-9 பேர் கண்ணையும் நோண்டி எடுத்தாங்க. செல்லாலிச்சு அவனை அவ்வளவு பேரையும் கண்டன் துண்டமா வெட்டி பாறையில் வெயில்ல கொண்டு போட்டாங்க. தண்ணி நாங்க பச்சை தண்ணி கூட இந்த நாயை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் ரசூல்லா இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க. ஹதீஸ்ல எழுதியிருப்பாங்க. அவன் என்ன பண்ணாங்களோ அதே ரசூல்ல திரும்ப பண்ணாங்க அந்த சாபிய. ஏன்னா ஒருத்தனை கொல்றதுக்கு 100 பேர் சேர்ந்தாலும் 100 பேரையும் கொல்லணும்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம். ஒரு ஆளை 100 பேர் சேர்ந்து கொன்னாலும் 100 பேரையும் கொல்லணும். ஒரு உசுல 100 பேர் சேர்ந்து உருவழிச்சாலும் 100 பேரையும் கொல்லணும்னு சொல்றதுதான் இஸ்லாமிய மார்க்கம். சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல்லா, இனிமேல் யாரையும் சித்திரவதை செய்யக்கூடாது, அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டு விட்டது, இந்த தீவிரவாதிகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அங்க கண்ணை நோண்டுறது, எலும்பு பழுக்க வச்சு காய்ச்சறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஏன்னா இவன் பண்ணத கமாத்த தீனு துதானும் பாரு அரபியில், நீ என்ன நடந்தாயோ அது மாதிரி நீ நடத்தப்படுவாய். பாரு இது மாதிரி தீவிரவாதிகளுக்கு ரசூல்லா சரியான தண்டனைகள் நினைச்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. எப்படி சிங்கப்பூர்ல யாரோ ஒரு பிள்ளைய கைப்பிடிச்சுட்டாலோ, அல்லது வெளியே தனியா போட்டுட்டு வெளியே நின்று ஆடினாலோ, அல்லது வெளியே எப்படி வெளியே நின்று மது குடிச்சாலோ, பீடி குடிச்சாலோமா 1000 ரூபாய் பையன். இன்னைக்குள்ளது 60,000 ரூபாய் இன்னைக்கு பையனுங்க. ஒரு வீட்டுக்கு பெருநாளைக்கு சாப்பிட போற அங்க எழுதியிருக்கான். யாராவது $1000 பையன். அமெரிக்க சிங்கப்பூர் டாலர் 66,000 ரூபாய் இன்னைக்கு. போட்டு பாருங்க. எல்லாம் ஹோட்டலுக்குள்ள வச்சுக்கோ. ரோட்ல அப்படி பண்ணினவனுக்கு விரம்படி அடிச்சனவங்க அவன் உட்கார்ந்து 2 நிமிந்தே படுக்க முடியாது. அவன் அதுக்கு பிறகு அவன் நிமிந்தே என்ன செய்ய முடியாது, படுக்க முடியாது. கவுந்துதான் ஆயுள் முழுவதும் படிக்கணும். அவனுடைய என்ன இருப்புல அடிச்சிருவான் கம்பு வச்சு. பிரம்படி, சிங்கப்பூர் பிரம்படி பிரபலமான அடி. அவ்வளவு கடுமையான நாட்டை இரும்பு திரை போல அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் நைட்டு 12 மணிக்கு முஸ்தபா, அங்க உள்ள ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல, முஸ்தபாங்கிற பெரிய சூப்பர் மார்க்கெட்ல நைட்டு சாமத்துல 12 மணிக்கு தனியா போவாங்க. இந்த நாடு முழுவதும் கேமரா இங்கி கொண்டே இருக்கு. எந்த டிரைவர் எங்க போறான், யாரை கூட்டிட்டு எந்த பெழுவுங்கிறது அந்த அரசாங்கமே சின்ன ஒரு மதுரை திருநெல்வேலி அளவுதான் இருக்கும். ஒரு 4 சுற்றுலா பிரதேசம் மொத்தமே அந்த நாட்டிலே இருக்கான். போயிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான் இருக்கு. அங்க எப்படி அந்த நாட்டை ஆள்றாரு பாருங்க அந்த சீன அரசாங்கம். அங்க எந்த அளவுக்கு பாருங்க. அங்க என்னன்னா குஜராத்ல 20,000 பொம்பளைய காணலும், சின்ன பிள்ளையில எங்க போச்சுன்னு தெரியல. பாலியல் துளைக்கு இவர்களை என்ன செய்யணும், இந்த மாதிரி வன்கொடுமை, சின்ன பிள்ளைகளை அட்டகாசம், இவனு இந்த நாட்டை கலவரமா ஆக்குறதுக்கு சில அரசாங்கம் உலகத்துல சில பேர் வந்து அசிங்கம் பண்றதுல பிரபலமானா, சிலவன் கலவரம் பண்றதுல பிரபலம். அப்ப கலவரக்காரர்கள் உலகத்தில் நிறைய பேர். நேற்று பாக்குற நாத்தம் முடிச்ச அசிங்கமான ஒரு செய்தி, ஒரு பொம்பளை மருமகனோடு ஓடிட்டான் உத்தரப்பிரதேசத்துல. அவன் மகளுக்கு 16ஆம் தேதி இந்த மாதம் கல்யாணத்து நிச்சயமா இருந்தது. யாருக்கு? தன்னுடைய மகளுக்கு இந்த 16ஆம் தேதி, இந்த ஏப்ரல் 16ஆம் தேதி கல்யாணம் இருக்க மருமான குடிக்கு ஓடிட்டான். எவ்வளவு பெரிய கலிச்சல் கேடு பாருங்க, இந்த கலாச்சார கேடு. இஸ்லாம் எவ்வளவு சுத்தமா சொன்னது. எல்லாத்துக்கும் ஒரு கேப் இருக்கணும். 10 வயசு ஆச்சுன்னா பையனை பெட்ல தனியா போட்டு சொன்னாங்களா, ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? பச்சை பிள்ளையோட என்ன செய்யக்கூடாது, 10 வயசு பொம்பளை பிள்ளை நம்ம மகளை வேற பெட்டை பிரிக்கன்னு சொல்லப்பட்டதா இல்லையா? ஆக ஒன்னா ஒரே பெட்ல படுத்து இன்னத்தை இருந்தாலும் இஸ்லாம் மாதிரி ஒரு நாகரீகமான மார்க்கம் உலகத்துல எதுவுமே இல்லை. அன்னைக்கு பாக்குறேன் ஒரு தாய் சொல்ற, என் மகனோடைய நான் தாம்பத்திய உறவு கொள்ள போறேன். இது அசிங்கமா இல்லை? எனக்கு அசிங்கமா தெரியலங்க. இவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு போயிட்டான். இவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அக்கா மகளை கல்யாணம் முடிச்சுக்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல யாரை கல்யாணம் முடிச்சுக்கலாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கலாம். இவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு போயிட்டான். இப்போ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை கொண்டு வந்துட்டான் பாருங்க. இஸ்லாம்ங்கிறது எவ்வளவு பரிசுத்தமான மார்க்கம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான இந்த இந்தியாவிலே முகலாயர்கள் வாழ்ந்த எவ்வளவு பெரிய இந்தியாவினுடைய காற்றை நான் நுகர்கிறேன், இஸ்லாமிய காற்றை நுகர்கிறேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட இந்தியாவை உத்தரப்பிரதேசத்து மாதிரி எல்லாத்தையும் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நாம் உஷாரான முறையில் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை ஒன்றே என்ன செய்யும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை துவாவில மாச கணக்க துவா செய்து சில துவாக்கள் மூலமாக அளிச்சிருக்கிறாங்க. துவாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சர்வாதிகாரிகளை, பலகீன தீவிரவாதிகளையும் தீவிரவாத துணை போகக்கூடிய அந்த அரசாங்கத்தையும் அல்லாஹ் தஆலா மஸ்ஜிக்கு ஜம்மாகும் அவருடைய சாம்ராஜ்யத்தை சுக்கு நூறாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக என்று நாம் என்ன செய்யறோம்? துவா செய்வோமாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.